என் இனிய வலைதள பிரியர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் இந்த தலைப்பு ஜனநாயகத்திற்குள்ளும் சர்வதிகாரம் தோன்றும். தலைப்பு ஜனநாயகத்திற்குள்ளும் சர்வதிகாரம் தோன்றும். கேள்வி கேட்பதுதான் சுதந்திரம், அதற்கு பெயர்தான் ஜனநாயகம். கேள்வி கேட்பதுதான் சுதந்திரம், அதற்கு பெயர்தான் ஜனநாயகம். கேள்வியே கேட்கக்கூடாது என்றால் அதற்கு பெயர் சர்வதிகாரம். கேள்வியே கேட்கக்கூடாது என்றால் அதற்கு பெயர் சர்வதிகாரம். சர்வமும் கொண்டது ஜனநாயகம், ஆனால் சம பார்வையே இதன் நோக்கம். சர்வமும் கொண்டது ஜனநாயகம், ஆனால் சம பார்வையே இதன் நோக்கம். இதை பின்பற்றட்டும் அரசாங்கம், மக்கள் உரிமைகளை அங்கீகரிக்கட்டும் இதன் போங்கும். இதை பின்பற்றட்டும் அரசாங்கம், மக்கள் உரிமைகளை அங்கீகரிக்கட்டும் இதன் போங்கும். நிராகரிக்கப்படும் மக்களின் உரிமைகள் இது ஜனநாயகத்தில் நடக்கும் கொடுமைகள். நிராகரிக்கப்படும் மக்களின் உரிமைகள் இது ஜனநாயகத்தில் நடக்கும் கொடுமைகள். ஜனநாயகம் என்பது எல்லோருக்கும். இதை அரசுகளும் புரிந்து நடந்து கொண்டால் ஜனநாயக முறைகள் நல்லா இருக்கும். ஜனநாயகம் என்பது எல்லோருக்கும். இதை அரசுகளும் புரிந்து நடந்து கொண்டால் ஜனநாயக முறைகள் நல்லா இருக்கும். கேள்விகள் கேட்டால்தானே செய்யும் தவறுகள் புரியும். கேள்வி கேட்க தவறினால் சாதாரண அதிகாரமும் மெல்ல சர்வதிகாரமாய் மாறும். கேள்விகள் கேட்டால்தானே செய்யும் தவறுகள் புரியும். கேள்வி கேட்க தவறினால் சாதாரண அதிகாரமும் மெல்ல சர்வதிகாரமாய் மாறும். மக்கள் தவறுகளை தட்டி கேட்க வேண்டும். தவறினால் ஜனநாயகத்திற்குள்ளும் சர்வதிகாரம் தோன்றும். மக்கள் தவறுகளை தட்டி கேட்க வேண்டும். தவறினால் ஜனநாயகத்திற்குள்ளும் சர்வதிகாரம் தோன்றும். இதை மக்கள் எப்போதும் விழிப்பாய் இருக்க வேண்டும். சுதந்திரம் என்பதை வழிமுறைப்படுத்த வேண்டும் என்றால் மக்கள் விழிப்புடன் அரசையும் கேள்வி கேட்க வேண்டும். அந்த கேள்வியால் தான் அரசுக்கு சில தவறுகள் புரிய வரும். எனவே மக்கள் தவறுகளை தட்டி கேட்க தயங்கக்கூடாது என்ற ஒரு முன்மொழிதோடு இந்த கருத்துரையின் முழக்க